கார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா என்ன கிரெடிட் கார்டு வாங்கினா நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், நமக்கு பணத்தை சேமிக்கிற மாதிரியான கிரெடிட் கார்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு பலருடைய மனசுல ஒரு கேள்வியா இருக்கும். சோ அதனாலேயே இன்னைக்கு டாப் 5 பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் தான் என்ன அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன். ஆக்சுவலி கிரெடிட் கார்டு எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னா 4 பேர்கிட்ட கடன் வாங்கி அதுக்கு ஒரு வட்டி போட்டு எதுக்கு அது நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க. பட் நம்ம கையில பணம் இருந்துச்சுன்னா நமக்கான சேவைகளை நமக்கான தேவைகளை செஞ்சுக்கலாம் இல்லையா? சோ நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 40 to 45 டேஸ் வரைக்கும் நமக்கான டைம் இருக்குங்க. இந்த டைம்க்குள்ள நம்ம திருப்பி செலுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, கிரெடிட் கார்டு வாங்கி நம்ம யூசேஜ் பண்றோம் இல்லையா, அது 30%க்கும் கம்மியா இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தாங்க நம்பர் 1 நம்பர் 2. இது ரெண்டும் கிரெடிட் கார்டு வாங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். சோ இந்த வீடியோல டாப் 5ங்க உங்களுடைய பணத்தை சேமிக்கலாம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான பெஸ்டான கிரெடிட் கார்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் சொல்லி கொடுக்க போறேன். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அண்ட் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரெடிட் கார்டை சரியான முறையில் பயன்படுத்தினா தப்பே கிடையாதுங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் இன் 2024 நான் சொல்ல போறேன். அது டாப் 5 பெஸ்டான கிரெடிட் கார்டு சொல்ல போறேன். சோ இல்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா IDFC First பேங்க் கிரெடிட் கார்டு. இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நம்ம எப்போதுமே ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிருக்கோம் அப்படின்னா இந்த ஆனுவலி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 999 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? பட் இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் அதனுடைய வாவ் ஃபேக்டர். அது மட்டும் இல்ல, நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல 10x வரைக்கும் கொடுப்பாங்க. அண்ட் வேல்யூ பேக் அப் டு 2% வரைக்கும் இருக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஒரு 15 டேஸ்ல யூஸ் பண்ணணும், 10 டேஸ்ல யூஸ் பண்ணணும், இல்ல 1 மந்த் மட்டும் தான் வேலிடிட்டி, அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பொறுத்தளவுல எக்ஸ்பைரியே கிடையாது, நெவர் எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் வர்த் உள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வெல்கம் வவுச்சர் அப்படின்ற மாதிரி. இந்த கார்டு வாங்கி 30 டேஸ்க்குள்ள அது நமக்கு நடக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா 25% டிஸ்கவுண்ட் ஆன் மூவி டிக்கெட். நம்ம படம் பார்க்க போறதுக்கு ஒரு ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு மாசத்துக்கு 2 படம் 3 படம் போனாலும் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா 25% நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம லான்ச் ஆக்சஸ் இருக்குங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம போலாம். ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 4 தடவை போலாம். சோ அதுதான் 4 காம்ப்ளிமெண்டரி லான்ச் ஆக்சஸ் சொல்லிருக்காங்க. அண்ட் ஃபியூல் சர்சார்ஜ் பாத்தீங்கன்னா 1% வரைக்கும் நமக்கு கம்மி பண்றாங்க. சோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இந்த IDFC கிரெடிட் கார்டுல. இதுலயே 4 டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுல நமக்கு எது பெனிஃபிட்ன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் IDFC மில்லேனியா. சோ மில்லேனியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ரயில்வே லான்ச் இருக்குல்ல, நம்ம எப்போவுமே ரயில்வே ஸ்டேஷன் போகக்கூடிய பர்சனாக நான்லாம் ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ரயில்வே லான்ச் போகும்போது அது நமக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவைன்ற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இருக்குல்ல. ஸோ 4 டைம்ஸ் நம்மளால போய்க்க முடியும். அண்ட் சேம்ங்க மூவி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு, அப் டு 100 rupees. அதுவும் பார்த்துக்கோங்க, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் IDFC கிளாசிக். சோ IDFC மில்லேனியா பார்த்தோம். இப்போ கிளாசிக் கார்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை நான் சொல்றேன். Zero loss card liability and credit shield cover of 25,000. சப்போஸ் உங்களோட கிரெடிட் கார்டு காணாம போச்சு, அல்ல ஏதாவது ஒரு சீர்கேட் மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த லாஸ் கவர் கூட அவங்க பண்றாங்க 25,000 வரைக்கும். எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னாலுமே இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 2 lakhs வரைக்கும் நம்ம ஆக்சிடென்ட் கவர் எடுத்துக்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்டரி வித் த கார்டு. ஸோ கார்டோட சேர்த்து நமக்கு அது கொடுப்பாங்க. அடுத்த கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா IDFC செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்ன பெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச்ல வந்து 2 times வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்னு இது ரொம்ப சூப்பர். எப்பவுமே நம்ம மூவி டிக்கெட்ஸ் நார்மலான பர்சன்ஸ் எல்லாருமே ஃபன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், படத்துக்கு தான் போவோம். ஸோ அப்படி buy one get one ஆஃபர் நமக்கு மூவி டிக்கெட் கிடைக்கும். அதுவும் பேடிஎம் மொபைல் ஆப்ல நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அப் டு 125 rupees வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இது வந்து வேலிட் எப்பனா ஒரு மாசத்துக்கு 2 தடவை அது வேலிட் நமக்கு. ஸோ சேம் இங்கே எப்படி இருந்தது கிளாசிக்ல அதே ஆப்ஷன் இங்கே செலக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜீரோ காஸ்ட் லைபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு. அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் கவர் பார்க்கும்போது இங்கே வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்ஸ்க்கும். அடுத்த ஆப்ஷன் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் IDFC வெல்த். இந்த ஆப்ஷனை என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலானா, அஃப்கோர்ஸ் இங்கே சேம் மூவி டிக்கெட்ஸ். ஆனால் இதனுடைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா 250 rupees வரைக்கும் நமக்கு எக்ஸ்ட்ராவான ஆஃபர் கிடைக்குது.
காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் லான்ச் இருக்கு அண்ட் 2 இன்டர்நேஷனல் லான்ச் இருக்கு. ஸோ நம்மளுடைய தேவைகள், நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம், நம்மளுடைய பிசினஸ் எப்படி இருக்க போகுது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன இருக்க போகுது, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கான கிரெடிட் கார்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா, கால் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா, நீங்க எலிஜிபிளா இருக்கீங்கன்னு கேட்டதுமே உடனே வாங்கிடுறோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தேவைன்றது தான் பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் ரவுண்ட்ஸ் நம்ம போகலாம் மாதத்துக்கு 2 தடவை. அண்ட் லோ ஃபாரெக்ஸ் மார்க்அப் ஆஃப் 1.5%. அதாவது இந்த கிரெடிட் கார்டு நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை ஃபாரினுக்கு போய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்அப் சார்ஜஸ்ன்ற மாதிரியான சில பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அப் டு 5% கூட இருக்குது. பட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.5%க்கு தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, பார்ட்னர் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதோட நின்றுட போகிறது கிடையாது. இப்போ 10% இன்ஸ்டன்டா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்க ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னா மிந்த்ரா, ஃபிளிப்கார்ட், டாடா கிளிக் இந்த மாதிரியான ஆப்ஸ்ல நீங்க ஷாப்பிங் பண்றீங்க வித் யூசிங் ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டுனா 10% வரைக்கும் இன்ஸ்டன்டான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாடா சேம் இந்த கிளைட் பேட்டிக்கு அண்ட் இந்த சுகர் காஸ்மெட்டிக்ஸ், ஜொமேட்டோ இதுலலாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணினா 15% வரைக்குமே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் புக்கிங்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு 10 to 20% வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10% பாருங்களேன், இங்கே ஃபிளாட் 10% ஆஃப் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் 999 ஆன் தி மேன் கம்பெனி. 1000 ரூபாய்க்கு 10%னா 10 ரூபா நமக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா, கிரெடிட் கார்டுனா எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று சேலரிடா இருக்கணும், இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஜும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏஜ் பார்த்தீங்கன்னா சேலரி பீப்புளாக இருக்கட்டும், செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கட்டும், பாருங்க டிஃபரன்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க சேலரி பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா 21 60 வயசுக்குள்ள நீங்க இருக்கணும். இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா 25 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள உங்களுக்கு இருக்கணும். ஆனா உங்களோட இன்கம் குரூப் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்க சேலரிடா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரிங்க, மாசம் 25,000 ரூபாய் நீங்க சம்பளம் கண்டிப்பா வாங்கணும். அப்படா மட்டும்தான் இந்த ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப தகுதியான ஒரு ஆள். அப்படி இல்லையா, வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி இந்த ஒரு கிரெடிட் கார்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 2வது கிரெடிட் கார்டுங்க, ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டு. இது வந்து நம்ம அடிக்கடி நான் வந்து ஆன்லைன்ல தாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட பர்சனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு கார்டு தான். பெஸ்ட் ஃபார் ஜொமேட்டோ ஆர்டர்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவேஷன் பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 300 ரூபாய் வரைக்கும் ஏதாவது ஒரு பில் நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 100% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க கார்டு கொடுத்து 30 நாளுக்குள்ள. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அட்ராக்டிவான ஒரு பெனிஃபிட்டா இருக்கு இந்த ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டுல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, why is this card so awesome? ஏன் இந்த கார்டு வந்து அவ்வளோ பெஸ்ட் அப்படின்றதுக்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால சேமிக்க முடியும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், செலவை குறைக்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். பட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கூட பணத்தை சேமிக்க முடியுமான்றது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கா? ஸோ பாருங்க, நான் என்ன ஏதுன்றதை சொல்கிறேன். இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்குள்ள லைஃப் டைம் ஃப்ரீ ஃபார் லிமிடெட் பீரியட் தான். ஸோ சீக்கிரமாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீயான ஒரு கிரெடிட் கார்டு கிடைச்சிரும். ஜொமேட்டோவில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அப்படின்னா மாதத்துக்கு 2 தடவை 40% வரைக்கும் ஆஃபரில் கிடைக்குது. நினச்சி பாருங்கள், 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் வெறும் 60 ரூபா தான். அந்த மாதிரி 40% வரைக்கும் இருக்கு. அண்ட் மிந்த்ராவில் நீங்கள் ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் 10% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இல்லை பில் பேமெண்ட் அமேசான் பேவை யூஸ் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5% ஆஃபர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிளிங்கிட்ல நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா 10% வரைக்குமே ஆஃபர் கொடுக்காங்க. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் 250 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்குது. புக் மை ஷோவில் நம்ம படத்துக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா 10% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் 100 rupees தான் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். 15% வரைக்கும் பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா ஈஸி டின்னர் வழியா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறோம். இவங்க ஒரு கொலாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து சாப்பிடுறோம் அப்படின்னா 15% வரைக்கும் நமக்கான ஆஃபர் கிடைக்குது. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. எஸ், எல்லாருக்கும் அது கொடுக்க மாட்டாங்க. வயசு 21 to 60 வயசா நீங்க இருக்கணும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், நீங்கள் வேலை பார்க்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கலாம். மாத சம்பளம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா 21,000 தான். ஐடிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு 25,000 லிமிட் வச்சுருந்தாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டுக்கு மாதம் நம்ம 21,000 வச்சுருக்கணும். இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் நீங்கள் மாதம் சம்பாதிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நம்ம எலிஜிபிளான ஒரு பர்சன். இந்த ஆக்சிஸ் நியோ கிரெடிட் கார்டு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேம் நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிரெடிட் கார்டுடைய லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி இந்த கிரெடிட் கார்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் ஏர்டெல் கிரெடிட் கார்டு 16,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால வருஷத்துக்கு சேமிக்க முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள கார்டு 10,000 ரூபாய், இப்போ
16,000 ரூபாய். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட தேவை என்னன்றதை பார்த்து தான் கிரெடிட் கார்டை நம்ம சூஸ் பண்ணணும். 16,000 ரூபாய் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். ஆக்டிவேஷன் பெனிஃபிட்னா என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த வெல்கம் வவுச்சர் மாதிரி தான் அமேசான் வவுச்சர் 500 ரூபீஸ் கொடுப்பாங்க, அந்த கிஃப்ட் வவுச்சர். அதை யூஸ் பண்ணி நம்ம ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஏர்டெல் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது பிராட்பேண்ட், டிடிஹெச், வைஃபை பில் பேமெண்ட் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 25% வரைக்கும் நமக்கு கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவைன்னு ஒரு வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 10% வரைக்கும் கேஷ்பேக் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்னேன், இந்த பில் பேமெண்ட்ஸ் பண்றது தான் எங்களுடைய மெயின் மோட்டோவா இருக்கு. ஸோ பில் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டி, கேஸ், இந்த மாதிரி சேம் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலமா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 10% நமக்கு கேஷ்பேக் கிடைக்குது. அண்ட் 1% வந்து எல்லா ஸ்பெண்டுக்கும் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வேற என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்னர் ரெஸ்டாரண்ட், அதாவது ஈஸி டின்னர் வழியாக நம்ம பார்ட்னர் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதை பண்ணுறீங்க அப்படின்னா 15% வரைக்கும் உங்களுக்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆக்சிஸ் ஏர்டெல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து என்னன்றது பார்க்கலாம். இதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கணும். வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மாச சம்பளம் 15,000 ரூபாய் உங்களுக்கு இருந்தாலே இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நம்ம எலிஜிபிளான ஒரு பர்சன். செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மாசம் 30,000 கண்டிப்பா சம்பாதிக்கிற ஒரு ஆளா இருக்கணும். ஏஜ் கிரைட்டீரியா பாருங்க, 21ல இருந்து 70 வயசு வரைக்கும். இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 60 இயர்ஸ் வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் ஏஜ் லிமிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இது எல்லா சிட்டிஸ்லயுமே ஆக்சுவலி அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு. இது ஃபீஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு ஜாயினிங் ஃபீ இருக்கு. ஸோ ஜாயினிங் ஃபீன்னு பார்க்கும்போது 500 ரூபா கட்டணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஆனுவல் ஃபீன்னு பார்க்கும்போது அது அடுத்த வருஷம் இருக்குல்ல. ஸோ ஸ்டார்டிங் 500 ரூபா கட்டிட்டோம், அதுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரினியூவல் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்து 500 ரூபீஸ் நம்ம பே பண்ணணும். ஸோ இப்போ இந்த 500 ரூபா ஆனுவல் ஃபீஸ் நான் கட்ட வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆனுவல் ஃபீ கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து இந்த ஆக்சிஸ் ஏர்டெல் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு ஏர்டெல் யூஸராக இருக்கீங்க, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும், வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேம் நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிரெடிட் கார்டுடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4வது கிரெடிட் கார்டு SBI கேஷ்பேக், பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. நிறைய பேர் கேஷ்பேக் எனக்கு வேணும்ப்பா, அதான் முக்கியம் அப்படிம்பாங்க. ஸோ நான் சொன்ன கிரெடிட் கார்டில் உங்களுக்கு லிஸ்ட் நிறைய இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறவங்க இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கேஷ்பேக் கிரெடிட் கார்டுங்க. இது பேர் அதான் விஷயம். வாவ் ஃபேக்டர், மை காட், ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஏதாச்சும் பே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. ஆஃப்லைனில் கூட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன், ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்பெண்ட் பண்ணனாலும் உங்களுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. அண்ட் ஃபியூவல், பெட்ரோல்லாம் நீங்கள் போடுறீங்க அந்த சமயத்தில் சர்சார்ஜ்னு ஒரு சார்ஜ் போடுவாங்க, அது 1% வரைக்கும் வேவ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு 999 ரூபீஸ் நம்ம பே பண்ணணும் பிளஸ் ஜிஎஸ்டி. 2வது வருஷத்துல இருந்து ஆனுவல் ஃபீ சார்ஜ் நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படின்னா சேம்ங்க 999 ரூபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. பட் நீங்க ஒரு வருஷம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த ஆனுவல் ஃபீ நீங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இங்கே வேலை பார்க்கணும், இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருப்போம். 2 பேருக்குமே இவங்க ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, 20,000 ரூபாய் நீங்கள் மாதம் சம்பாதிச்சா போதும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு நாங்கள் இஷ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயசு 21லேருந்து 60. ஆக்சுவலி இது ரொம்ப காமனாக இருக்குது. இந்த 21 to 60ன்றது மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்டுக்கு அதுதான் லிமிட்டாக அவங்க வச்சிருக்காங்க. SBI கேஷ்பேக் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஒரு கிரெடிட் கார்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆக்சிஸ் Flipkart கிரெடிட் கார்டு. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ வருஷத்துக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அன்லிமிட்டடான கேஷ்பேக்குங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் அன்லிமிட்டடான கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர், படம் பார்க்குறது, கிளியர் ட்ரிப், இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் 4% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன செலவு பண்ணாலும் சரி இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி 1% வரைக்கும் அவங்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கொடுக்குற மாதிரியான லான்ச் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாக்குள்ளே மட்டும் ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 4 தடவை காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெல்கம் ஆஃபரா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு இப்போ தான் வாங்குறீங்க அப்படின்னா
அந்த ஆஃபர் கொடுப்பாங்களே, புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு சட்டை வாங்கினா இன்னொரு சட்டை ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இந்த கிரெடிட் கார்டு வாங்குனீங்க அப்படின்னா ஒரு வெல்கம் பெனிஃபிட்டா கார்டு வவுச்சர் வந்து 500 rupees வாத்துல Flipkart வவுச்சர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 50% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க நீங்கள் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா up to 100 rupees வரைக்கும். அதுவும் இந்த கோட் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்காக இந்த பிபிடி ஏதாவது ஒன்று நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாலோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும், நான் இல்லைனாலுமே. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 500 ரூபாய் கட்டணும். பட் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஃபீஸ் கூட வேவ் ஆஃப் பண்ணிடுறாங்க, அது இல்லாமல் ஆக்கிடுறாங்களாமா. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் சேலரி பீப்புளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து 15,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்றாங்க. செல்ஃப் எம்ப்ளாய் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா சம்பாதிக்கணும். அப்படிலேருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எலிஜிபிள் இந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு. இவங்களும் ஏஜ் கிரைட்டீரியா 21லேருந்து 70 வயசு இந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்சிஸ் ஃப்ளிப்கார்ட் கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிரெடிட் கார்டுடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் கிரெடிட் கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். வெறும் வாய் வார்த்தையே இல்லாமல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, நமக்கு எது ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு கிரெடிட் கார்டுடைய லிங்க் நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரீடம் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பயோவில் இருக்குது ஃப்ரீடம் ஆப்பினுடைய லிங்க், அதை கிளிக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை விவசாயம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், அது இன்னும் நல்லா பண்ணணும், இல்லை எனக்கு ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடான சில டவுட்ஸ்லாம் இருக்குது, இந்த டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, நிறைய லோனு, அரசாங்கம் திட்டம், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வேணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யாராச்சும் இந்த பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்களா? யூடியூப்பில் நாங்களே சொல்கிறோம், பட் இருந்தாலும் இன்னும் தெளிவாங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லித்தர மாதிரியான ஒரு ஆக்சஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு கோர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பணம் கொடுத்து கற்றுக்கலாம். நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ்லேயே ஒரு மென்டார் இருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வீடியோ கால் மூலமாக கூட பேசி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.